கூத்த எப்படி அடிச்சுட்டு இருக்காங்க வாங்க. ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ தெரியுமா? ஃபாரினர்ஸ்க்கு வந்து 1000 ரூபா. ஜசீம் பாயிருக்க தொட்டு தப்பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ரவுண்டு எப்படின்னு சொன்னாக்க நான் நினைக்கிற மாதிரி ஒரு 500 மீட்டர் போகும்னு நினைக்கிறேன். பாலத்துக்கு அடியால் தான் போகும். ஒரு 500-600 மீட்டர் போகுமா. 2000 ரூபா டிக்கெட்டு. ஆமாம், நீங்கள் வந்து 10 பேர் ஏறினாலும் சரி, 2 பேர் ஏறினாலும் சரி, அதே டிக்கெட் தான், அதே தான். பாய்கிட்ட சொல்லி நல்ல கடையாக ஒன்று பாருங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி இந்த கடையில் நுழைஞ்சோம். சோறு, ஹொட்டோக்கு, கோழி பொரிச்சு இருக்குது. அதுக்கப்புறம் பருப்பு. போயிட்டு உக்காந்தாச்சு. டேபிளில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் உக்காந்துட்டோம். என் டெலிஃபோனில் வேறு மொபைலில் சார்ஜ் இல்லை. அப்படியே அந்த கடையில் மொபைலில் சார்ஜ் போட்டு இதான் கேஷியரு. முன்னால் அதெல்லாம் கடல மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. இதுதான் சாப்பாடுங்க. இந்த பாருங்கள், அப்படியே அரிசி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ கீரை வதக்கி இருந்துச்சு. கோழி, இந்த கத்திரிக்காய், இந்த எல்லாம் போட்டு, அதாவது வந்து என்ன சொல்கிறோம், உரப்பு தான் அதிகமாக இங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. என்னால் அந்த சோத்தை மெல்ல முடியலை. நான் வாய் அசைக்கிறத நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இந்த சோறு இங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது பேர் வந்து கீரி சம்பாவாம். கீரி சம்பான்னு சொல்கிறாங்க. கடுகு இருக்குல்ல, கடுகோட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த அரிசி. அப்படியே சும்மா அள்ளி கொட்டுனா அப்படியே பொல 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 பொலன்னு கொட்டுது. இதுதாங்க இந்த சாப்பாடு. இந்த சாப்பாடோட விலை எவ்வளோ தெரியுமா? 550 ரூபா. இல்லை ஒன்றும் கிடையாது. பருப்பு, உப்பு தான் போட்டிருக்காங்க. மற்றபடி அது தாளிக்கவும் இல்லை, அதில் ஒன்றுமே போடலை. பருப்பு, கோழியை வந்து கொஞ்சம் கிரேவி பண்ணி ஒரு துண்டு வைக்கிறாங்க. அந்த அரிசி தாங்க, அதை கொஞ்சம் வந்து பெருசாக இது பண்ணியிருக்கலாம், எதாக ஆக்கியிருக்கலாம், கொஞ்சம் நல்லா அவிச்சிருக்கலாம். அதனால் அதை அவிக்கலை. இந்த கடையில் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா பசி அடங்குனா போதும்னு சொல்லி கண்ணை கட்டுனுச்சு. ஓகே. ஹாய் நண்பா, நம்ம சீதாம்மன் கோயிலை முடிச்சுட்டு வந்துட்டோம். பசி கண்ணை பிடுங்குனுச்சு. அப்படியே இந்த பாருங்க, இந்த ஹோட்டலில் வேவாத அரிசி சோத்தை சாப்பிட்டாச்சு. சார்ஜ் எடுத்தாங்க 550 ரூபா. எஸ், 550 ரூபா அந்த சாப்பாடு. நான் காட்டினேன் இல்லை, 550 ரூபா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து படகு சவாரி போகிறோம். எங்கே தெரியுமா? அந்த பதுளூர் ரோடு, நம்ம சீதாம்மன் கோயிலுக்கு நான் போனோம்ல, அதே வழியில் தான் இருக்குது படகு சவாரி. ஒரு படகு சவாரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு விட்டுற வேண்டியது தான். போயிடுவோமா? கிளம்புவோம். படகு சவாரி செம்மையாக செஞ்சுருவோம். அது வரை கொஞ்சம் வண்டியில் உட்காருவோம். போய் வர வரேங்க. இந்த கலப்பு தொண்டனுக்கு இருக்கிற மாதிரி இப்போ தான் கண்ணே கொஞ்சம் திறக்குது. சரி, ஓகே நண்பா, படகு சவாரியில் மீட் பண்ணுறோம். சும்மா கிரிச்சு முடிச்சிடும் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்போர்ட் தாங்க. மேலும் பல வீடியோ போடுறதுக்கு இன்டர்நேஷ்னல் டூர், அடுத்த டூர் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே நண்பா, see you. என்ன பாருங்கள், வெள்ளைக்காரங்களாம் கூட்டமாக எல்லாம் இந்த நூறலியாங்கிற ஏரியாவில் வந்து ஃபுல் டூரிஸ்ட் ஏரியா தான் இது எல்லாம். குளிர், நான் ஒன்றும் ஜாக்கெட்டை போடல, குளிர் தான் அடிச்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, கிளம்புவோம். அங்கே படகு சவாரியில் நான் உங்களை மீட் பண்ணுறோம். சும்மா கிரிச்சுன்னு முடிச்சிடுவோம். சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருக்கீங்க. වැටෙනවා මෙතනම වරුවක් ඕනනම් කොක්ටේල් soft drink කේක් හදන්න නියමයි එක්කලා සරුවක් මගේ පදමට ඉන්න බව රුස්සම වැඩිලා පාවල දෙන්නව මැරුවා කවුද රෙනවා පේනවා ගැන් ஓகே நண்பா, நம்ம வந்து படகு சவாரிக்கு வந்திருக்கிறோம். நம்ம இப்போ சரியா, நம்ம படகு சவாரிக்கு வந்திருக்கிறோம். படகு சவாரின்னு சொன்னாக்க பார்த்தீங்களா கூத்த எப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. வாங்க படகு சவாரி செய்வோம். இந்த நூறலியால் இடத்துல நம்ம வந்து படகு சவாரி ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 120. எஸ், 120. ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ தெரியுமா? ஃபாரினர்ஸ்க்கு வந்து 1000 ரூபா. ஜசீம் பாயிருக்க தொட்டு தப்பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும். ஆமாம், 2000 3000 ஃபாரினர்ஸுக்கு. அநியாயம் பண்ணுறானுங்கப்பா.
சரியா? வாங்க படகு சவாரி பார்ப்போம். ஓகே நண்பா, see you. சும்மா கிரிச்சு பிடிச்சிரும். இதுதான் நண்பா படகு சவாரி. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஷிப்பில் போகிறதுக்கு 2000 ரூபாயா. இப்போ இந்த போட் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த போட் 2000 ரூபா. அது நீங்கள் 2 பேர் இருந்தாலும் 2000 ரூபா தான். எத்தனை சீட் இருக்குது? 12 பேர் இருந்தாலும் 2000 ரூபா தான். அது என்னது இது? இப்போ நானும் ஜெசிம் 2 பேர் தான் இருக்கோம், அதுக்கு 2000 ரூபா தானே. நாங்கள் ஆள் சேர்கிற வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு 4 பேர் வந்தாங்கன்னாக்கா தூக்கி போட்டு அப்படின்னு நம்ம போயிடுவோம். என்ன பார்த்து சரி நண்பா, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நண்பா. இதுக்கு 2000 நண்பா, இந்த இதுக்கு. ஓகே இதுதான். இதுக்கு வந்து ஒரு ரவுண்டு எப்படின்னு சொன்னாக்க நான் நினைக்கிற மாதிரி ஒரு 500 மீட்டர் போகும்னு நினைக்கிறேன். பாலத்துக்கு அடியால் தான் போகும். ஒரு 500-600 மீட்டர் போகுமா. 2000 ரூபா டிக்கெட்டு. ஆமாம், நீங்கள் வந்து 10 பேர் ஏறினாலும் சரி, 2 பேர் ஏறினாலும் சரி, அதே டிக்கெட் தான், அதே தான். நம்மளோட இதுக்கு ஆள் சேர்ந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆள் சேர்ந்ததுனால கொஞ்சம் போகலாம் எப்படின்ட்டு பார்ப்போம். கிளம்பிடுச்சு போட்டு. இதான் நூரெலியாவில் உள்ள போட் சவாரி. இந்த சிலோனில் நூரெலியாங்கிற இடம் வந்து மலைக்கு மேலே உருவாகிருக்கிறது ஒரு நகரம். 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்குப்படி நூரெலியாவில் மாவட்டத்தில் சுமார் 7,83,000 பேர் இங்கே வசிக்கிறாங்க. இப்போதைக்கு சமீபத்தை புள்ளி விவரம் 2001 தான் நான் சொல்கிறேன். அதுக்கு இடையில நீங்கள் எதுவும் நினச்சிட வேணாம். ஓகே, இந்த நூரெலியா நகரம் இருக்குல்ல, இது வந்து நம்ம வெள்ளைக்கார அங்கிள் இருக்கார்ல, அவர் தான் செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளைக்கார அங்கிளால் உருவாக்கப்பட்டது தான். 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இது ஒரு சுகாதார தலைவாஸ்தலமாக உருவாக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக நம்ம ஆளுநர் ஐயா, அதாவது வெள்ளைக்கார அங்கிள் இருக்கார்ல, அவர் பேர் வந்து சர் எட்வர்ட் பார்ன்ஸ். இந்த இந்த நகரத்தை உருவாக்கினார். ஆமாம். அப்புறம் வந்து இந்த நகரத்தில் வந்து இந்த நம்ம போயிட்டுருக்கோமே இந்த படகு சவாரி, இது பேர் என்ன தெரியுமா? கிரிகிரி ஏரி. இந்த கிரிகிரி ஏரி இருக்குல்ல, 1870 பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம ஆளுநர் சர் வில்லியம், ஆமாம், இந்த கிரிகிரி அவங்களால வெள்ளைக்காரங்களால் இது உருவாக்கப்பட்டது. இது வந்து முதன்மை பகுதியாகும். அதாவது எதுக்கு இந்த ஏரியை உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? மின்சாரம் செய்கிறதுக்கு வழங்குறதுக்காக கட்டப்பட்டது. லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னாக்கா கடலில் குளத்துல ஊற்றுனாக்க நீச்சல் தெரியாதவங்களுக்கு இது ஓகே. ஆமாம், நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு சரி, நீச்சல் தெரியாதவங்களுக்கு ஓகே. ஆமாம், இது வந்து அப்போ அந்த மின்சாரம் செஞ்சதுக்காண்டி இது வந்து நம்ம கட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து இது பிரபலமாக இருக்குது. சுற்றுலா இடமாக உள்ளூரில் மக்களுக்காகவும் அப்புறமாட்டி வந்து பொழுதுபோக்கு கேந்திரமாக மாறிடுச்சு. இது பிரபல்யமாகவும் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரிகிரி ஏரி இருக்குல்ல, படகு சவாரி செய்கிறதுக்கு அந்த ஏரி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்ன தான் ஆரம்பமானது. அதாவது வந்து இந்த ஏரி ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் படகு சவாரி, அதாவது வந்து 1870, ஆமாம் 1870 தான் பிற்பகுதியில் இது வந்து சுற்றுலா வர்றவங்களுக்காக உள்ளூர் மக்களுக்கும் ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு வசதியாக இது மாறுனுச்சு. ஆமாம், இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த மக்கள் வந்து இந்த இடத்த வந்தாங்கன்னாக்க போகிறதுக்கு மனசே இருக்காது. அது உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி, வெளியூர் டூரிஸ்ட்டுகளாக இருந்தாலும் சரி. எனக்கு இது ஃபஸ்ட்டு அனுபவம் பார்த்ததில் எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. இந்த ஏரியை விட்டு போகிறதுக்கு அந்த படகு சவாரி இன்னும் சுத்தாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் நான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சேன். என் மனசு மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, இல்லை நானும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு படகு சவாரிங்க. இந்த படகு சவாரி லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த ஏரி வந்து நூரெலியா. இந்த ஏரி பேர் வந்து கிரிகிரி. ஆமாம்,
ரெண்டாவது நம்ம ஊரில் பார்த்துருக்குறோம்ல இந்த ஊட்டி கொடைக்கானல் போட் சவாரி படகு சவாரி அது வேறு. நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், பூமியிலேருந்து சரி சமமாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கடல் தண்ணியிலேருந்து மேல் மட்டும் அந்த பில்டிங்கில், அதாவது வந்து கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கும், பில்டிங்கெலாம் நம்ம தலைக்கு மேலே கிட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி பஸ்ஸுகள்னு பாருங்கள். அந்த பஸ்ஸு கீழே வந்து உங்களுக்கு வந்து கீழே மேலே மேம்பாலம் போகுது. அந்த மேம்பாலம் கீழே நம்ம படகு போகிறப்ப நம்ம தலையில் படுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த இடம் தான் கடைசியாக இந்த படகு வந்து யூட்டர்ன் போடுற இடம். ஆமாம், யூட்டர்ன் போட்டு அந்த இந்த பிரிட்ஜை தாண்டி இங்கிட்டு போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்னுடைய கேமரா லொக்கேஷன் பார்க்குறப்ப அந்த பாருங்கள், ஏதோ ஒரு செவத்துக்கு இங்கிட்டு தண்ணி ஏறி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த செவரு கிடையாது, அது ஒரு காடு. அந்த காட்டுக்கு இங்கிட்டு தான் அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி ரம்மியமான ஒரு சூழல். இந்த படகு அப்படியே யூட்டர்ன் போட்டாப்புல நம்ம படகு அங்கிள் போட்டுறவர் யூட்டர்ன் போட்டு திருப்பி போகிற இடத்துக்கு அந்த இடத்துக்கே கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்டாப்புல. பெரிய போட்டு ஒன்று நிற்கிது பாருங்கள். இதில் வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, அது அப்படியே நிற்கிது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் வர்றாங்க, தெரியுதா? இதை பாருங்க, ஸ்கூலான பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புத்த துறவி ஒருத்தர் கூட வந்திருக்காரு. இந்த நூறுவலியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் தாங்க. மேலும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் டூரு கலக்கிறோம், மேலும் மேலும் கலக்கணும். தேங்க்யூ நண்பா. சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க, ட்ராவல் பண்ணுங்கள். சவாரி நண்பா, அப்படியே சும்மா நான் சொன்ன மாதிரி ஒரு 600-700 மீட்டர் இருக்கும். அப்படியே போயிட்டு ரோடு கீழே மேம்பாலம் போயிட்டு அப்படியே வந்தாச்சு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஏறினோம்ல அந்த இடத்துக்கு இப்போ போயிட்டு இருக்குது. வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக போட்டு சவாரி தான். குறிப்பிட்டது ஸ்பீடு போட்டு இருக்குது, நார்மல் போட்டு இருக்குது. நாங்கள் நார்மல் போட்டு தான் புக் பண்ணோம். ஸ்பீடு போட்டு இருக்குது, அது வந்து 3000 ரூபா சொச்சோம். அது வந்து ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். இது வந்து நல்லா கொஞ்சம் மெதுவாக தான் போகும். கொஞ்சம் தூரம் வரையும் போயிட்டு வந்திருக்காப்புல மாப்பிள்ள. ஓகே, தேங்க்யூ மாப்பிள்ள. எப்படி இப்போதான் போட்டு சவாரி, நூறுவலியில் உள்ள போட்டு சவாரி இதுதான், பார்த்துக்கங்க. பின்னால் போகுதுல ஒரு வண்டி, நம்ம ரவுண்ட் அடிச்சு போலீஸ் வண்டி, அது போலீஸ் வண்டி ரேந்து போகுது. ஏதோ தூரத்தில் போயிட்டுல நம்மளை பார்த்து ஒரு லுக் ஒன்று விட்டு போனார். யாராம ஏரியாவுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிருப்பாரோ நண்பா. ஓகே நண்பா, ஸ்பீட் பிரேக் போட்டு இருந்தாச்சு. ஓகே நண்பா, 5000 ரூபாய் கொடுத்தேன். அதில் வந்து 3000 ரூபா பாக்கி பேலன்ஸு. எப்படின்னு சொன்னாக்க 2000 ரூபா. அதை நீங்கள் 10 பேர் ஏறினாலும் சரி, 2 பேர் ஏறினாலும் சரி, அவ்வளோ தான். ஓச்சே 2000 ரூபா. ஓகே சரி நண்பா, படகு சவாரி பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். எப்படி நல்லா இருந்துச்சு படகு சவாரி? என்ன நல்லா இருந்துச்சு, அப்படியே ஒரு ரவுண்டு. அது ஸ்பீட் போட்டில் போயிருந்துருக்கலாம், ஆனால் அதில் 5 நிமிஷம் தான் சுற்றுவாப்பில்லையா. ஓகே நண்பா, அடுத்து நம்ம ரூமுக்கு போவோம். காலையில் வந்தது 5 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கெங்கே போனோம், பால் பண்ணைக்கு போனோம், சீதா அம்மன் கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கார்டன் போனோம், அதுக்கப்புறம் வேறு எங்கே படகு சவாரி, அதுக்கப்புறம் அந்த ஒரு பூங்காவுக்கு போனோம்ல. ஆமாம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். தேங்க்யூ நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க. மேலும் பல வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். சும்மா கலக்கிறோம். நாளைக்கு ஒரு ஏரியா, முக்கியமான ஒரு ஏரியா போகிறோம். அந்த ஏரியாவுக்கு போகிறப்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். சும்மா கிரிச்சு முடிச்சிடுவோம். ஓகே நண்பா, தேங்க்யூ. நான் உங்கள் சேட்டை.